கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தருணத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்ததற்காக முதற்கண் ஆண்டவருக்கு என்னுடைய நன்றியை நான் ஏறெடுக்கிறேன். என்னை அழைத்து இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாய் என்னை கேட்டுக்கொண்ட உங்களுடைய அருமையான சபை போதகர் அருள் திரு விஜய்தாஸ் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் உலகமெங்கும் மதர்ஸ் டே, தாய்மார்களுடைய தினம் என்று கொண்டாடப்படுகிற ஒரு தினம். தாய்மார்கள் மிக விசேஷமானவர்கள். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தாய் எனக்கு மிக விசேஷமானவர்களாக இருந்தார்கள். காரணம், நான் 11 வயது சிறுவனாக இருக்கும் பொழுதே என் தகப்பனாரை இழந்து விட்டேன். அந்த வயது முதற்கொண்டு என்னை ஆதரித்து, என்னை வளர்த்து, என்னை படிக்க வைத்து, என்னை உருவாக்கினது என்னுடைய தாய். எனக்கு அப்பாவாக, அம்மாவாக, ஒரு நல்ல சிநேகிதராக எப்பொழுதும் என்னோடு இருந்து என்னை வழிநடத்தி என்னை உருவாக்கியது அவர்கள். எனவே இந்த தாய்மார்களுடைய தினத்தன்று என்னுடைய தாயை நான் அதிகமாக நினைவு கூறுகிறேன். அவர்களுடைய வாழ்க்கைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து 3 தாய்மார்களை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? இன்றைக்கு இருக்கிற தாய்மார் இந்த தாய்மாரை பார்த்து என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். இந்த தாய்மார்கள் தினத்தன்று கூடியிருக்கிற நாம் அனைவரும் நம்முடைய தாயை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த 3 தாய்மார் யார் என்று பார்ப்போம் என்றால், முதலாவதாக மோசேயுடைய தாயாரை குறித்து பார்க்க போகிறோம். இரண்டாவதாக ரூத்துடைய மாமியாரை குறித்து பார்க்க போகிறோம். மூன்றாவதாக சாமுவேலுடைய தாயாரை குறித்து பார்க்க போகிறோம். On this Mother's Day, we are going to look at the life of 3 amazing women from the Bible. The mother of Moses, the mother-in-law of Ruth, and the mother of Samuel. மோசேயுடைய தாயாருடைய பெயர் அநேகருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனத்திலே அவர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். அம்ராம் தன் அத்தையாகிய யோகபேத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசேயையும் பெற்றாள். அம்ராம் 137 வருஷம் உயிரோடு இருந்தான். மோசேயுடைய தாயாருடைய பெயர் யோகேபேத் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த தாயாரை குறித்து வேதத்திலே அதிகமான வசனங்கள் குறிக்கப்படவில்லை. ஆனால் கொடுக்கப்பட்ட வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு காட்டின காரியம், யோகேபேத் ஒரு விவேகமுள்ள ஒரு தாய். அவர்கள் கடவுள் பேரிலே வைத்திருந்த விசுவாசத்தினால் அவர்களுடைய விவேகம் வளர்ந்ததை நாம் பார்க்க முடியும். She was a vigilant mother. The faith that she had in God is what made her a vigilant mother. I will try to explain to you why I call her a vigilant mother. ஏன் அவர்களை விவேகமுள்ள தாய் என்று நான் அழைக்கிறேன் என்று சொல்லி நான் என்னுடைய செய்திக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். எபிரேயர் எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 23வது வசனத்திலே இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். வசனத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் மோசே அழகுள்ள பிள்ளையாக இருந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவன் பிறந்த பொழுது அவனை காண வந்த எல்லாரும் ஒரு வேளை சொல்லியிருப்பாங்க, அழகான குழந்தை, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று சொல்லி தமிழில் சொல்லுவார்கள். தாய் தகப்பனுக்கு அவன் அழகாக தோன்றினான். பார்க்க வந்த மற்றவர்களுக்கும் அவன் அழகான குழந்தையாக தோன்றினான். ஆனால் யோகேபேத்துக்கு அதற்கும் மேலாக கர்த்தர் இந்த குழந்தையை கொண்டு என்ன செய்ய போகிறார் என்கிற விவேகம் அவர்களுக்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த விவேகம் அவர்களுக்கு இருந்ததின் காரணமாக அவர்கள் அந்த குழந்தையை பாதுகாத்ததாக நாம் வாசிக்கிறோம். மோசே பிறந்த அந்த சமயத்தில் பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்ல வேண்டும் என்று சொல்லி அரசன் ஒரு கட்டளை கொடுத்திருந்தான். அநேக குழந்தைகள் கொல்லப்பட்டது. ஆனால் மோசே பாதுகாக்கப்பட்டான். எத்தனை காலம்? வேதத்திலே வாசிக்கிறோம், அந்த குழந்தையை 3 மாத காலம் இந்த தாய் யோகேபேத் பாதுகாத்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம்.
குழந்தையை பெற்ற எல்லா தாய்மாருக்கும் தெரியும், ஒரு நாள் ஒரு குழந்தையை அமைதியாக வைப்பதே பெரிய ஒரு சவால். 3 மாத காலம் அந்த குழந்தையுடைய அழுகுரல் வெளியிலே கேட்காதபடி அவனை அமைதியாக அன்போடு ஆதரித்து அவனை பாதுகாத்தது அவர்களுடைய விவேகத்தை வெளிப்படுத்துகிறது. ராஜா கட்டளை கொடுத்திருந்தார். ஆனால் ராஜாவின் கட்டளைக்கு இந்த தாய் பயப்படவில்லை. அவர்களுடைய விவேகம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது, ராஜாவுடைய கட்டளையை விட கர்த்தருடைய சித்தம் தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். எதற்காக ஆண்டவர் இந்த குழந்தையை எனக்கு கொடுத்தாரோ அந்த சித்தம் இந்த குழந்தையுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். இதற்காக அவர்களுடைய விவேகத்தை பயன்படுத்தி என்ன செய்ய முடியுமோ அந்த தாயார் செய்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு தாயுடைய விருப்பமும் இதுவாக இருக்க வேண்டும். எனக்கு ஆண்டவர் கொடுத்த குழந்தைகள் கர்த்தருடைய சித்தத்தின் மையத்தில் வளர்ந்து கர்த்தர் அவர்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்ற ஒரு விவேகம் ஒவ்வொரு விசுவாச தாய்க்கும் இருக்க வேண்டும். இந்த தாயை பார்க்கும் பொழுது இந்த காரியம் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்கிற ஆவலினால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைத்து கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். கர்த்தரை அவர்கள் பூரணமாய் விசுவாசத்தின் காரணத்தினால் தன் மகனை நாணலுக்குள்ளே வைத்தாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்த நாணலுக்குள்ளே அவனை வைத்தது அவனை ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்கு அவனை விட்டுவிடுகிற ஒரு சூழ்நிலையாக இருந்தது. வேறு யாராவது மோசேயை பார்த்திருந்தார்கள் என்றால் அவனை அங்கே கொன்று போட்டிருப்பார்கள். ஆனால் இந்த விவேகமுள்ள தாய் தனக்கு கர்த்தர் கொடுத்த விசுவாசத்தின் பேரிலே நிச்சயமாக கர்த்தர் என் மகனை காப்பாற்றி அவருடைய சித்தத்தை அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார் என்று சொல்லி அவர்கள் விசுவாசித்தார்கள். அந்த தாயுடைய விசுவாசம், அந்த தாயுடைய விவேகம் ஒரு பெரிய தலைவனை இஸ்ரவேலுக்கு கொடுத்தது, ஒரு பெரிய தீர்க்கதரிசியை இந்த உலகத்திற்கு கொடுத்தது. இன்றைக்கு மோசேயுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது எத்தனையாய் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த விவேக தாய், that vigilant mother, she protected her child because she wanted to see God's plan being fulfilled in his life. As a result, today we read in the Bible about a great leader called Moses, a great prophet that God used so mightily for his purposes in the lives of the people of Israel. Her vigilance is what introduced this great leader to the world. இந்த தாய், விவேகமுள்ள தாய், இத்தனை அருமையான ஒரு மகனை வளர்த்து இந்த உலகிற்கு கொடுத்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தாயை பார்க்கும் பொழுது என்னுடைய தாயை நான் அதிகமாக நினைத்தேன். நான் கர்த்தரை விட்டு தூரமாக இருந்த வாலிப காலத்திலே, கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியிலே என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் கூட என்னுடைய வீட்டுக்கு வருகிற என் தாயுடைய நண்பர்கள் இடத்துல என் தாய் சொல்லுவது உண்டு, நான் மரிப்பதற்கு முன்பதாக நிச்சயமாக என்னுடைய மகன் ஐசக் கொடுக்கிற செய்தியை நான் கேட்ட பின்புதான் நான் மரிப்பேன் என்று சொல்வார்கள். நான் அதை கேட்கும் பொழுதெல்லாம் என்னுடைய தாயார் இடத்துல நான் கேட்டதுண்டு, என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு மோசமாக இருக்கும் பொழுது நீங்கள் இப்படி பேசுகிறீர்கள் என்று சொல்லி கேட்டதுண்டு. என்னுடைய தாயார் சொல்வார்கள், இது என்னுடைய விசுவாசம், திஸ் இஸ் மை ஃபெய்த், ஐ பிலீவ் தட் பிஃபோர் ஐ டை ஐ வில் ஹியர் யூ ப்ரீச் என்று சொல்லி என்னுடைய தாயார் சொல்வதுண்டு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் விவேகமுள்ள தாய் அவர்கள் வைத்திருந்த விசுவாசத்தை ஆண்டவர் அங்கீகரித்து ஒரு முறை அல்ல 100 முறைக்கும் மேலாக நான் செய்தி கொடுப்பதை என் தாயார் கேட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு விவேகமுள்ள தாய்மார் வேண்டும். தங்களுடைய பிள்ளைகளை குறித்த ஒரு தரிசனமுள்ள தாயார் வேண்டும். அப்படிப்பட்ட தாயாருக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த தாயார் தினத்தன்று நம்முடைய தாயை நினைப்போம். நமக்காக அவர்கள் செய்த தியாகங்கள், நாம் கர்த்தருடைய சித்தத்திலே வளர வேண்டும், அவருடைய மையத்திலே அவருக்காக அவர் விரும்புகிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபித்த நம்முடைய தாய்மாருக்காக, நமக்காக தரிசனத்தோடு விவேகத்தோடு விசுவாசத்தோடு நம்மை வளர்த்த தாய்மாரை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்க போகிற தாயார்
நகோமி என்று அழைக்கப்படுகிற ரூத்துடைய மாமியாரும் ஒரு தாய் தான். இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மருமகளை நான் அதிகமாக நினைத்தேன். எங்களுக்கு மருமகளாக அவள் வந்த நாள் முதற்கொண்டு எங்களை அத்தை, மாமா அல்லது மாமி என்று அழைக்கவில்லை. எங்களை அப்பா, அம்மா என்று அழைத்து எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை எங்களுடைய மருமகள் கொடுத்தார். ஆம், மாமியாரும் ஒரு தாய் தான். எனவே இந்த மாமியாரை ஒரு மாமியாராக பார்க்காமல் ரூத்துடைய தாயாக நான் பார்க்க விரும்புகிறேன். She was an interested mother. Moses' mother was vigilant. Ruth's mother-in-law was an interested mother. She was interested in the life of her daughter-in-law Ruth. ரூத்துடைய வாழ்க்கையில் மிகவும் ஆர்வம் கொண்ட ஒரு தாயாக நகோமியை நாம் பார்க்க போகிறோம். நகோமிக்கு கணவர் இருந்தார், 2 மகன்கள் இருந்தார்கள். இவர்கள் பெத்லகேமிலே பஞ்சம் ஏற்பட்டதன் காரணத்தினால் அவர்கள் பெத்லகேமை விட்டு மோவாப் என்று சொல்லப்படுகிற ஒரு தேசத்திற்கு அவர்கள் போனார்கள். அங்கு மோவாபிய பெண்கள் 2 அவர்களுடைய மகன்கள் திருமணம் செய்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை முன்னேறி கொண்டிருந்தது. ஆனால் காலப்போக்கிலே நகோமி தன்னுடைய கணவரை இழந்தார்கள். அவர்களுடைய 2 மகன்களும் மரித்து போனார்கள். நகோமி தனித்து விடப்பட்டாள். அவளை குறித்து ரூத்துடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் விதமாக வாசிக்கிறோம். பின்பு மக்லோன், கிலியோன் என்னும் அவர்கள் 2 இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் 2 தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். வசனம் சொல்லுகிறது, நகோமி தனித்தவளானால். கணவன் மரித்து போய்விட்டார், 2 மகன்களும் மரித்து போய்விட்டார்கள், தனித்தவளானால் என்று சொல்லி வாசிக்கிறோம். She became a very lonely mother. ஆனால் தனித்தவளான இந்த நகோமி தன்னை குறித்து யோசிக்காமல் தன்னுடைய மருமகள்களை குறித்து கருசனையுள்ள ஒரு தாயாக இருப்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். She was more concerned about her daughters-in-law than her own self. 8வது வசனத்தில் விதமாக வாசிக்கிறோம். நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் 2 உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக என்று சொல்லி மனமாற அவர்களை வாழ்த்துகிறாள். She was so interested that they will have a good future. அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மீது அக்கறை உள்ள ஒரு தாயை நாம் பார்க்கிறோம். 9வது வசனத்திலே அவர்களை 9வது 10வது வசனத்திலே அவர்களை அவர் மனமாற ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்கலாம். கர்த்தர் உங்கள் 2 வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். நகோமி அவர்களை பார்த்து அவர்களை ஆசீர்வதிப்பதை நாம் வாசித்தோம். A mother who was so interested that they should have a good future. அவர்களுடைய எதிர்காலம் ஒளிமயமாக இருக்க வேண்டும். கணவனை சிறிய வயதிலே கணவனை இழந்த அந்த மருமகள்கள் 2 நன்றாக வாழ வேண்டும் என்று மனமாற ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் 2 ஒர்பால் என்பவள் பிரிந்து சென்றாள். ஆனால் ரூத் தன் மாமியாரை பற்றி கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். 11, 12, 13வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த 3 வசனங்களிலும் என் மக்களே என்று சொல்வதை நாம் பார்க்க முடியும். மருமகள்களே என்று சொல்லவில்லை, என் மக்களே, என் பிள்ளைகளே, என் மகளே என்று நகோமி அழைப்பதை நாம் பார்க்கிறோம். அத்தனை அன்புள்ள ஒரு மாமியார், ஒரு தாய் ரூத்தாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். She was so interested, she was so loving, she was so caring about her daughters-in-law. 1வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால்
கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். ரூத் நகோமியை ஒரு மாமியாராக பார்ப்பதை விட ஒரு தாயாக பார்க்கதை பார்க்கிறோம். இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக ரூத்தும் நகோமியை விட்டு பிரிந்து போயிருக்க முடியும். ஆனால் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் எங்கே போகிறீங்களோ அம்மா நானும் அங்கே வரேன், உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன், உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீங்கள் எங்கே மறிக்கிறீங்களோ அங்கே நானும் மறிப்பேன். இத்தனை பெரிய ஒரு அர்ப்பணிப்பை ரூத்திலிருந்து பெற்றுக்கொண்டதற்கு காரணம் நகோமி ரூத் மற்றும் ஒர்பால் இடத்துல ஒரு தாயை போல அவர்கள் பழகியிருக்க வேண்டும். அவர்கள் இருவரும் பெத்லகேமிற்கு திரும்புகின்றனர். 16-17 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். ரூத்தினுடைய இந்த அர்ப்பணிப்பை நாம் வாசிக்கும் பொழுது எத்தனையாக நகோமியை ஒரு தாயாக அவள் நினைத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் ஓர்பாலை போல அவளும் தன்னுடைய வீட்டுக்கு, தன் தாய் வீட்டுக்கு திரும்பி சென்றிருக்க வேண்டும். ஆனால் நகோமி காட்டின அன்பு அவர்களை ஒரு தாயை போல நேசிப்பதற்கு ரூத்திற்கு அனுக்கிரகமாக இருந்தது. எனவே நகோமியை பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே நானும் வருவேன், உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனமாக இருப்பாங்க, நீங்கள் எங்கே வாழ்கிறீர்களோ அங்கே நானும் வாழ்வேன், நீங்கள் எங்கே மரணம் அடைகிறீங்களோ அங்கே நானும் மறிப்பேன்னு சொல்லி இத்தனை பெரிய அர்ப்பணிப்பை செய்வதற்கு காரணம் நகோமி ஒரு தாயை போல தன்னுடைய மருமகளை நடத்தியிருக்க வேண்டும். நகோமியுடைய ஆர்வம் இந்த மருமகளை எப்படியாவது உருவாக்கி அவளுக்கு ஒரு நல்ல ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் உள்ளத்திலே தீர்மானித்தார்கள். அவர்களை நம்பி அவர்களுக்கு ஆதரவாக வருகிற அந்த மருமகளை வெறும் தனக்கு ஆதரவாக வைத்துக்கொள்வதாக அவர்கள் எண்ணவில்லை. அதற்கு மாறாக என்னை நம்பி வருகிற இந்த மருமகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது என்று சொல்லி she was so interested in building a bright future for her loving daughter-in-law Ruth. 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம், பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ என்று சொல்லி மாமியார் நகோமி கேட்கிறார்கள் ரூத்தை பார்த்து, will I not seek the best for you? எத்தனை ஒரு அன்பான ஒரு தாய், a mother-in-law who was so interested in the future of her daughter-in-law. 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம், அவள் களத்துக்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள். Okay. This interested mother guided her daughter-in-law to do the right things at the right time. சரியான சமயத்தில் சரியான காரியங்களை செய்வதற்காக இந்த ஆர்வமுள்ள ஒரு தாய் எப்படியாவது தன் மருமகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருந்த இந்த தாய் அவளை ஒவ்வொரு படியிலும் வழிநடத்துவதை நாம் பார்க்க முடியும். 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்பொழுதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரெல்லாம் அறிவார்கள். உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். I will do all that is required to build a beautiful future for you. உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்கிறேன். நகோமியுடைய ஆர்வம், the interest of this mother, a mother-in-law but who is operating more like a mother in the life of her daughter-in-law, says, I will do everything possible to give you a bright future. 18வது வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை
முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். நகோமியுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு தீர்மானத்தை பாருங்க. நான் உன்னை நடத்தியிருக்கிற பாதை சரியான பாதை மருமகளே, உனக்கு நல்ல காரியம் வாய்க்க போகுது, அது நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லி ஆர்வத்தோடு பேசுகிற ஒரு மாமியாரை நாம் பார்க்கிறோம், ஒரு தாயை நாம் பார்க்கிறோம். She was so determined in what she was doing to give her daughter-in-law a bright future. An interested mother. இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து நான் அடுத்த குறிப்புக்கு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். 4வது அதிகாரம் 10வது வசனம். இதுவும் அல்லாமல் மரித்தனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாயிருந்த மோவாபியாகிய ஸ்திரீயான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான். போவாஸ் அவர்களுக்கு நெருங்கிய உறவினனாக இருந்தான். பெரிய பணக்காரன், நல்ல நடத்தையுள்ள ஒரு மனிதன். அந்த பெத்லகேம் ஊரிலே அவனுக்கென்று ஒரு சிறப்பு பெயர் இருந்தது. இந்த மனிதனை தன்னுடைய மருமகளுக்கு மணவாளனாக, கணவனாக நகோமி ஏற்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். A mother who was so interested in the life of her child. All mothers are interested in their children. எல்லா தாய்மாருக்கும் தங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற ஆர்வம் உண்டு. இந்த பகுதியை நான் பார்க்கும் பொழுது என்னுடைய மனைவியை நான் நினைத்து கொண்டேன். என்னுடைய மகன் சிறுவனாக இருந்த காலத்தில் அவனுக்கு படிப்பு சொல்லிக் கொடுப்பதற்காக என்னுடைய மனைவி எடுத்துக்கொண்ட முயற்சிகள். நாங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், ஆனால் நாங்கள் ஊழியம் செய்த ஸ்தாபனத்தின் மூலமாக கர்நாடகா மாநிலத்திற்கு எங்களை அனுப்பிவிட்டார்கள். இங்கு நாங்கள் கன்னடா படிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. என்னுடைய மகனும் அந்த பாஷையை படித்து பரீட்சை எழுத வேண்டிய அவசியம் இருந்தது. அந்த சூழ்நிலையில் என்னுடைய மனைவி யார் யார் இடத்துல சென்று கற்றுக்கொள்ள முடியுமோ கற்றுக்கொண்டு வந்து மறுபடியுமாக அவனோடு அமர்ந்து பொறுமையோடு அவனை படிக்க வைத்த நாட்களை நான் நினைவு கூர்ந்தேன். A mother is someone who is interested in their children. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் வளர்ந்து பெரிய ஆட்களாக மாறியிருக்கலாம். ஆனால் அதற்கு அடித்தளம் வகுத்தவர்கள் நம்முடைய தாய் என்பதை மறக்கக்கூடாது. அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி, அவர்கள் செய்த தியாகம், they were so interested in making us what we should be today. இந்த தாய்மார்கள் தினத்தன்று தயவு செய்து நம்முடைய தாய்மாரை நாம் பார்த்து அவர்கள் இன்னும் ஜீவனோடு இருப்பார்கள் என்று சொன்னால், அம்மா எனக்கு நீங்கள் செய்த உபகாரங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி நம்முடைய தாய்மாருக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இட் இஸ் தே இன்ட்ரெஸ்ட் இஸ் வாட் மேட் அஸ் வாட் வி ஆர் டுடே. தொடர்ந்து 3வது நபரை பார்க்க போகிறோம். சாமுவேல் உடைய தாயாரை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். We saw a mother who was vigilant, a mother who was interested, and now we are going to look at the life of the mother of Samuel. 1வது அதிகாரம் 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. அவன் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். 15வது வசனத்தையும் வாசிங்க. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிய மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அன்னாளை குறித்து இங்கே வாசிக்கிறோம். We are reading about the mother of Samuel who was called as Hannah. அன்னாளை குறித்து வாசிக்க கேட்ட இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது ஒரு ஜெபிக்கிற தாய், a very prayerful mother. Her prayers made her powerful. She was a very powerful and prayerful mother என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன் இவ்விதமாக அவர்கள் ஜெபித்தார்கள் என்று பார்க்கும் பொழுது 1வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு குழந்தை இல்லாத
இருந்ததினால் அவர்கள் மிகவும் மனங்கசந்து ஆண்டவரிடத்தில் வந்து ஜெபிக்கிறார்கள். So the first thing I noticed about this mother is a mother who was very prayerful. Because she was prayerful, she was powerful. எந்த ஜெபிக்கிற தாயும் வல்லமையுள்ள ஒரு தாய். இன்றைக்கு அநேக தாய்மாரை சந்தித்து பேசும் பொழுது எவ்விதமாக அவர்கள் ஜெபித்து தங்களுடைய பிள்ளைகளை உருவாக்கினார்கள் என்று சாட்சி கொடுக்க அநேக தாய்மார் உண்டு. அநேக வீடுகளிலே அந்த வாலிப பருவத்தை அடைகிற பிள்ளைகள் அநேகர் வழி தவறி போகுவதை நாம் பார்ப்பதுண்டு. ஆனால் அவர்களை மறுபடியுமாக அந்த சத்தியத்தின் பாதையில் கொண்டு வருவது இந்த பெற்றோருடைய ஜெபம். இந்த தாய்மார்கள் தினத்தன்று நான் பாரத்தோடு வந்திருக்கிற தாய்மாருக்கும் தகப்பன்மாருக்கும் நான் சொல்ல விரும்புகிற செய்தி இதுதான். டோன்ட் கிவ் அப். பேரண்டல் ப்ரேயர் இஸ் வெரி பவர்ஃபுல். பெற்றோருடைய ஜெபம் ஆண்டவர் நிச்சயமாக கேட்பார். என்னுடைய வாழ்க்கையை நான் மறுபடியுமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய தகப்பன் ஒரு முழு நேர ஊழியராக இருந்தார். அவருக்கு வயதாகி கொண்டு வருகிற சமயத்தில் ராத்திரியில் எழுந்து ஒவ்வொரு பிள்ளை பக்கத்திலும் முழங்கால் படியிட்டு அவர்கள் ஜெபித்ததை நான் நினைவு கூறுகிறேன். He used to wake up at the late in the night and kneel down beside every child and he used to pray. நாங்கள் 7 பிள்ளைகள் எங்களுடைய பெற்றோருக்கு பிறந்தவர்கள். என்னுடைய தகப்பன் அவருடைய ஜெபம் இந்த 7 பிள்ளைகளில் யாராவது ஒருவராவது ஒரு ஊழியக்காரனாக உருவாக வேண்டும் என்று சொல்லி என் தகப்பனார் ஜெபித்தது உண்டு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக நான் தைரியமாக சொல்ல முடியும், அந்த 7 பேரில் நாங்கள் 5 பேர் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நாங்கள் புறப்பட்டு வந்தோம். பெற்றோருடைய ஜெபம், அன்னாளுடைய ஜெபம் நம்மளை உற்சாகப்படுத்த வேண்டும். Maybe there's somebody who is listening to me through this video. Maybe you're worried about your children. You're burdened about them. Let me tell you that your prayers will never go in vain. உங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் நிச்சயமாய் கேட்பார். சாமுவேலுடைய தாய் ஒரு ஜெபிக்கிற தாய். ஜெபித்தது மாத்திரமல்ல, 11வது வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடிருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கண் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அன்னாள் ஒரு ஜெபிக்கிற தாய் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஜெபித்து ஆண்டவரிடத்தில் ஒரு வாக்கு கொடுக்கிறாள். என்ன சொல்லுகிறாள்? எனக்கு ஒரு ஆண் குழந்தையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆண்டவரே, அந்த குழந்தைய மறுபடியும் ஒரு ஊழியக்காரனாக உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். An amazing mother. She says, Lord, if you give me a son, I will dedicate him to you. எப்போ? குழந்தை இன்னும் உருவாகவே இல்லை, இன்னும் கற்பந்தரிக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவரே நீர் கொடுப்பீர் என்றால் அந்த குழந்தையை உமக்கே கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார்கள். இன்றைக்கு அநேக தாய்மார் பிள்ளைகள் ஆரோக்கியமாக நன்றாக படிக்கிற காலத்தில் இப்படிப்பட்ட வாக்கை கொடுப்பதல்ல. குழந்தைகளுடைய வாழ்க்கை சரியாக இல்லை என்று சொன்னால், வியாதிப்பட்டு போவார்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட வாக்கை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அன்னாள் இன்னும் உருவாகாத தன் குழந்தையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பதை நாம் வாசிக்கிறோம். A dedicating mother, because she dedicated her son. I look at her and say, a powerful mother. வல்லமையுள்ள ஒரு தாய், ஜெபிக்கிற ஒரு தாய் தன் மகனை அர்ப்பணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவள் வாக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, 1வது அதிகாரம் 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 27-28 வசனத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவளை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றான். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். அவள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதை நாம் பார்க்கிறோம். ஜெபித்தால், வாக்கு கொடுத்தால், ஒப்பு கொடுத்தால், தன்னுடைய மகனை கொண்டு வந்து ஆசாரியனாகிய ஏலியின் இடத்துல ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். A mother who prayed, who made a vow to the Lord
and also brought her son and dedicated him for the Lord's ministry. அருமையான ஒரு தாயார். A praying mother is a powerful mother. ஜெபிக்கிற ஒரு தாய் வல்லமையுள்ள ஒரு தாய். அதனுடைய விளைவு சாமுவேல் வளர்ந்து ஒரு ஆசாரியனாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு ஆலோசகராக, ஒரு நியாயாதிபதியாக கர்த்தருக்கு ஊழியம் செய்ததை வேதத்திலே பார்க்கிறோம். 2 ராஜாக்களை அபிஷேகித்த ஒரு தீர்க்கதரிசியை நாம் சாமுவேலிலே பார்க்கிறோம். காரணம் தாய். A mother who dedicated him. She was able to see a great servant of God being formed because of her dedication. Let me leave this caption with you. எல்லா தாய்மாருக்கும் நான் கொடுக்க விரும்புகிற ஒரு கேப்ஷன் இது. More prayer, more power. Less prayer, less power. No prayer, no power. You want to build a beautiful family the way God wants your family to be, then let me encourage everyone, not only mothers, but everyone to give importance to prayer. நம்முடைய குடும்பங்கள் கர்த்தர் விரும்புகிற ஒரு குடும்பமாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் நம் குடும்பங்களிலே ஜெபம் மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்க வேண்டும். இந்த தாய் தன் ஜெப வாழ்க்கையின் மூலமாக ஒரு பெரிய ஊழியக்காரனை உருவாக்கினாள். இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் எழும்பினதற்கு காரணம் இப்படிப்பட்ட ஜெபிக்கிற தாய்மார் தான். இனிமேலும் கர்த்தர் இப்படிப்பட்ட ஜெபிக்கிற தாய்மாரை உருவாக்கட்டும். இந்த நல்ல நாளிலே இந்த செய்தியை கேட்ட அருமையான எல்லா தாய்மாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I greet every mother on this International Day of Mothers. I wish everyone a very, very happy Mother's Day. We are very grateful to God for each one of you. உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய அம்மா இன்னும் உங்களோட இருப்பார்கள் என்று சொன்னால் தயவு செய்து உங்களுடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துங்கள். ஒருவேளை உங்களை விட்டு தூரமான இடத்துல இருந்தால் இன்றைக்கு அழைத்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்கள், உங்கள் நன்றியை சொல்லுங்கள். தாய்மார்கள் மிக விசேஷமானவர்கள். நான் என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது என்னுடைய நண்பர்களுடைய தாயை யாரும் நான் ஆண்டி என்று அழைத்ததாக எனக்கு நினைவில்லை. எல்லாரையும் அம்மா என்று சொல்லி தான் நான் அழைப்பது வழக்கம். இந்த நாளிலே இந்த தாய்மாருக்காக விசேஷமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். என்னோடு ஜெபிப்பீர்களா? அன்பின் பரம தகப்பனே, இந்த தாய்மார்கள் தினத்திற்காகவுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த அன்பான தாய்மாருக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தின் முதற்கொண்டு எங்களை அன்போடு ஆதரித்து பொறுமையோடு எங்களை வளர்த்து உருவாக்கின எங்களுடைய தாய்மார்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. ஜீவனோடு இருப்பவர்களை தேவன் ஆசீர்வதிப்பீராக. நீண்ட ஆயுளை தாரும் சுவாமி. அவர்களுக்கு நாங்கள் அன்பு செலுத்தவும், அவர்களுக்கு கனத்தை கொடுக்கவும், அவர்களுக்கு கீழ்ப்படியவும் ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தில் ஏவுவீராக சுவாமி. ஆண்டவரே, எங்களை விட்டு கடந்து போன எங்களுடைய தாய்மாருக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம். அவர்கள் விட்டு சென்ற அந்த நல்ல பாதையை நாங்கள் தொடர்ந்து நாங்களும் அவர்களைப் போல உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ எங்களை அர்ப்பணித்து இந்த ஜெபத்தை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஏறெடுக்கிறோம். அன்பின் பரம தகப்பனே, ஆமென், ஆமென்.